Welcome to Shakti Sister Story Time. அழகா இருக்கு டிராயிங். அக்பர் பேபி ஸ்டோரி சொல்றீங்களா? ஓகே வா சொல்றேன். அக்பர் ஆக்ராக்கே கிங். அக்பரும் உங்க சோல்ஜர்ஸும் ஒரு நாள் அங்க வேட்டையாட போனாங்க. ஆனா அங்க வேட்டையாடி முடிச்சு பாதி சோல்ஜர்ஸ் எல்லாம் அரண்மனைக்கு நேரமா திரும்பிட்டாங்களாம். ஆனா இன்னும் மீதி சோல்ஜர்ஸும் ராஜாவும் ஸ்லோவா இருந்தாங்களாம். வழி மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்ல மாட்டிக்கிட்டாங்களாம். அதான் அந்த நேரத்துல லைட் இருக்குமேக்கா. அந்த காலத்துல லைட் எல்லாம் இந்த மாதிரி இல்லடி செல்லமே. அவங்க எல்லாரும் குதிரையில தான் போனாங்க. அதனால பாதி வீரர்கள் மட்டும் குதிரையில வேகமா போய் மீதி குதிரையில வந்தவங்க எல்லாம் ரிலாக்ஸா போனாங்க. அப்ப போகும்போதுதான் இருட்டாயிருச்சு. அங்க எல்லாரும் நடு ஃபாரஸ்ட்ல மாட்டிக்கிட்டாங்க. அப்ப எல்லாத்துக்கும் பசி எடுக்க ஆரம்பிச்சு ஃபுல்லா டயர்டா இருந்தாங்க. அப்ப ராஜா சொன்னாங்க, எனக்கு எப்படி அரண்மனைக்கு வழி தெரியும்? நம்ம தான் தவறி வந்துட்டோம். உங்களுக்கு தானே தெரிஞ்சிருக்கணும். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நைட் வேற ஆகுது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப நேரம் அப்படியே புலம்பிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்போ ஒரு வீரர் வந்து அங்க 3 பக்கம் போற ஒரு ரோட பார்த்தாங்க. இப்ப நான் சொல்றேன். அவங்க லைட் ரோடு தான் போனாங்க. இல்லடி செல்லமே, அவங்களுக்கு அங்கதான் கன்ஃபியூஷனே. அச்சோ, அப்புறம் அவங்க 3 பாதையில என்ன பாதை போறதுன்னே தெரியல. அப்போ ரொம்ப நேரம் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க ஒரு பையனை பார்த்தாங்களாம். பையனை நடந்துட்டு வரதை பார்த்து அங்க அக்பர் அந்த பையனை கூப்பிட்டு, இங்க வாடா பையனே, அவன் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த பையன் மகேஷ் தாஸ் பட்ன்னு சொன்னாங்களாம். என்ன பேருங்கக்கா? மகேஷ் தாஸ் பட். என்ன மாதிரி குட்டி பேருங்கக்கா? நீ நடுல பேசினா கதை சொல்ல மாட்டேன். கடுப்பேத்துறார் மயிலாட். சரி சொல்லுங்க. அப்போ பையா எந்த ரோடு ஆக்ராக்கு கூட்டிட்டு போகும் அப்படின்னு சொல்லி அக்பர் அந்த பையன் கிட்ட கேட்டாங்களாம். அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே, எந்த ரோடும் எந்த ஊருக்கும் கூட்டிட்டு போகாது அப்படின்னு சொன்னோடனே ராஜா வந்து என்னது அப்படியா அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்களா அது பிராங்க்ன்ட்டு. அப்போ எல்லாருமே சிரிச்சு முடிச்சோடனே மகேஷ் தாஸ் பட்டு வந்து எந்த ரோடுமே நம்மளை கூட்டிட்டு போகாது, நாம தான் அந்த ரோட்ல போகணும், ரோடு நம்மளை கூட்டிட்டு போகாதுன்னு சொன்னானா. அப்போ அங்க அவனோட அறிவை புரிஞ்சு அவங்க சிரிச்சாங்களாம். அப்ப ராஜா, சரி தம்பி நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா இப்ப எப்படி ஆக்ராக்கு போறது அப்படின்னு சொல்லி ராஜா கேட்டாங்களாம். சொல்றீங்க, ஆனா நீங்க யாரு அப்படின்னு கேட்டாங்களாம். என்னது, ஒரு கிங்க பார்த்து அப்படி கேட்டா? கிங்குனா எல்லாத்துக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லடா சம்மு. ஓகே. அப்போ அக்பர் ராஜா பெருமையா, நான் தான் இந்த ஹிந்துஸ்தானுக்கே ராஜா அக்பர் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் அப்போ மகேஷ் தாஸ் பட்டு, ஓ அப்படிங்களா, சரி வாங்கன்னு சொல்லி ஆக்ராக்கு வழி காட்டிட்டானா. அப்போ மகேஷ் தாஸ் பட்டு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிட்டு, நீ பிரில்லியண்டா இருக்கியே பாரு சொல்லி மோதிரம் கொடுத்தாங்களாம். அப்போ அக்பர் வந்து, எப்போ ஆனாலும் நீ வந்து என்னோட அரசவைக்கு வரலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அங்க மகேஷ் தாஸ் பட்டு சந்தோஷமா அங்க ஆக்ராக்கு வழி காட்டி, நன்றி அரசு அப்படின்னு சொல்லி அங்க வந்து வழி காட்டிட்டாங்களாம். அப்ப அரசரும் அவங்க கூட வந்து சோல்ஜருமே அங்க சேஃபா போய் ஆக்ராக்கு சேர்ந்துட்டாங்களாம். எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்போ ராஜா வந்து அப்படியே படுத்து யோசிச்சுட்டு இருந்தாங்களா, அந்த பையன் ரொம்ப அறிவான் தானே அப்படின்ட்டு. அக்கா, அக்பர் பீர்பல்னு சொன்னீங்களே, பீர்பல் எங்கக்கா? இந்த ஸ்டோரியில இதோட ஃபினிஷ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் ஸ்டோரியில நான் பீர்பல் யாருன்னு சொல்றேன். ஓகேக்கா.